சிநேகிதிகள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் கம கமனு வாசனையோட அட்டகாசமான ருசியோட இட்லி மிளகாய் பொடி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு டைம் நீங்கள் இது மாதிரி இட்லி மிளகாய் பொடி செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காய்ந்த மிளகாய் ஒரு 20லேருந்து 25 வரைக்கும் நான் காம்போடு தான் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கருப்பு உளுத்தம் பருப்பு தோலோடு இருக்கணுங்க, இது மாதிரி தான் இருக்கும். அப்புறமா கறிவேப்பிலை சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். பூண்டு தோலோட ஒரு 10லேருந்து 15 பல் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. கருப்பு எள் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நாம் அடுப்பில் கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றினா போதும். அந்த மிளகாயை வந்து நாம் வறுக்கிறதுக்காக மட்டும்தான், மற்றபடி இதில் வேறு எந்த ஆயிலும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்ல மிளகாயெல்லாம் போட்டு நல்லா வறுப்படுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து இன்க்ரீடியன்ஸை தனித்தனியாக தான் வறுத்து எடுக்கணும், எதையுமே ஒன்றா போட்டு வறுக்கக்கூடாது. ஸோ மிளகாய் வறுத்து தனியாக ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கருப்பு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல சிவக்க வறுக்கணும். உளுத்தம் பருப்பு வறுக்கும் பொழுதே ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நான் எடுத்து வச்சுருக்கிற எள்ளும் போட்டு ஃப்ரை பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா பூண்டு, கறிவேப்பிலை, உப்புத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டு அதை வந்து ஃபுல்லாக நல்லா ஃப்ரை பண்ணணுன்றது கிடையாது. அதை போட்ட உடனேயே அடுப்பை நாம் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் அந்த ஹீட்டில் இருந்தால் போதும், ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டிய தேவை இருக்காது. இப்போ நாம் ஆற வச்ச எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நாம் வறுத்து வச்சுருக்கிற காய்ந்த மிளகாயை ஃபஸ்ட் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிளகாயை இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அடுத்தது கருப்பு உளுத்தம் பருப்பு வறுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உளுந்து நல்லா இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா அதையும் நாம் அந்த பவுல்லையே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நாம் கடைசியாக சும்மா ஹீட்டில் போட்டோம் இல்லைங்களா, பூண்டு, கறிவேப்பிலை, உப்புத்தூள், பெருங்காயத்தூள், அதை ஃபஸ்ட்டு போட்டு ஒரு 2-3 பல்ஸ் ஓட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற எள்ளையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எள் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். ஸோ நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற அந்த மிளகாய் தூள் அண்ட் உளுத்தம்பருப்பு இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து 1 ஸ்பூன் போட்டு அதையும் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கிட்டு இப்போ கடைசியாக அந்த உளுத்தம்பருப்பு, மிளகாய்த்தூள், இந்த இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த மிக்ஸ் எல்லாத்தையுமே நல்ல ஒரு தடவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 தடவை மிக்ஸி ஓட்டிட்டிங்க அப்படின்னா நமக்கு இட்லி மிளகாய் பொடி தயாராகிடும். இந்த இட்லி மிளகாய் பொடியை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த பவுல் இருக்குது இல்லைங்களா, அதில் அப்படியே சுட சுட இட்லியை ரெடி பண்ணி அப்படி நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா அதை வந்து பெசரி விட்டு சாப்பிட்டோன்னா
அப்பா! அப்படி ஒரு டேஸ்ட்டா இருக்குங்க. நீங்களும் வீட்ல ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம சேனல்ல அடுத்தடுத்து போடக்கூடிய புதிய புதிய வீடியோஸ்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை பாய்.